எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரைக்கீரை பொரியல் தாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கீரை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கீரை கொடுத்து பழகுங்க. எல்லா கீரையிலையும் ஒரு சத்து இருக்குங்க. அரைக்கீரையில் ரொம்ப சத்து இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கால் ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வச்சுட்டுங்க. செவக்க வச்சோன்னே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நிறைய சேர்த்தா கீரை பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருங்க. பூண்டு ஒரு 12 பல் பொடியாக கட் பண்ணி உரித்து கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துருங்க. சும்மா கலர் மாறாமல் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த அரிஞ்சு வச்சுருக்க கீரையை நல்லா அலசிடுங்க. ஒரு 4 தடவை அலசுங்க. அலசிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அலசிட்டு தான் அரியணும், அரிஞ்சிட்டு அலசக்கூடாது, சத்து போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன கடாயில் செய்கிறேன். எனக்கு இதில் பழக்காயிடுச்சு, அதனால் நான் சின்ன கடாயில் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா போடாத நான் மறந்துட்டேன். தனியாக எண்ணெயில் காஞ்ச மிளகா வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் முதல்லையே கூட சேர்த்துருங்க காஞ்ச மிளகா. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்கு மிளகுத்தூளும் பூண்டும் சேர்த்து தான் செய்வாங்க. தேங்காய், காஞ்ச மிளகாலாம் சேர்க்க மாட்டாங்க. சாதாரணமாக இருந்தால் தேங்காய், காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. லேசாக 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேங்காய் போட்டு இறக்குனா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். அரைக்கீரையில் நிறைய சத்து இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்கு